இப்போ உங்களுக்கு நான் வந்து யூனிசெஃப் போர்ட்டல்ல அதாவது p2e.csccloud.in அப்படிங்கிற வெப்சைட்ல டிசைன் ஃபண்டமெண்டல் வித் ஏஐ அப்படிங்கிற கோர்ஸை எப்படி வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள்ல p2e.csccloud.in டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க டைப் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். அதுல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா லாகின் அஸ் p2e ரெஜிஸ்டர்ட் லேர்னர் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்தது சைன்இன், அதாவது இந்த சைன்இன் ஸ்கிரீன் வரும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த சைன்இன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா நீங்க வந்து போன் நம்பர் டைப் பண்ண வேண்டி வரும். அதாவது என்ன கொடுக்கும், வெரிஃபை யுவர் போன் நம்பர் ஃபார் லேர்னிங் பாஸ்போர்ட் அப்படின்னு ஸ்கிரீன் வரும். இதுல உங்களோட போன் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் ஓடிபியை நீங்க என்ன பண்ணணும்னா இதுல பார்த்து நீங்க அந்த மொபைல் ஓடிபியை நீங்க டைப் பண்ணணும். சோ இந்த மொபைல் ஓடிபி நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வரும். சோ இந்த ஸ்கிரீன் அடுத்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோர்ஸ், அதாவது நான் உங்களுக்கு இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்க கோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா டிசைன் ஃபண்டமெண்டல் வித் ஏஐ அப்படின்னு வரும். சோ அதுல நீங்க அந்த கோர்ஸை எடுத்து செலக்ட் பண்ணிட்டு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் ஃபண்டமெண்டல் வித் ஏஐ அப்படின்னு வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இந்த வருது இல்லையா டிசைன் ஃபண்டமெண்டல் வித் ஏஐ, இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு மாடியூலா ரன் பண்ணணும். அதாவது எப்படின்னா இதுல உங்களுக்கு எத்தனை மாடியூல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மாடியூல் இருக்கும். இந்த 4 மாடியூலும் நீங்க ரன் பண்ண ஒவ்வொரு மாடியூலா தான் ரன் பண்ணணும். ஒவ்வொரு மாடியூலோட எண்ட்லயும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு குவிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த குவிஸ் கொஸ்டினை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த மாடியூல் போகும். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா அதாவது நீங்க எப்படி அடோப் எக்ஸ்பிரஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது இதுல கொடுத்திருப்பான். சோ இதுல நீங்க ஃபுல்லா எல்லாமே ஒவ்வொரு வீடியோ பை வீடியோவா ஒவ்வொரு மாடியூல் பை மாடியூலா நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா இதுல உள்ள இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். சோ அதனால எல்லா வீடியோவும் பொறுமையா பார்த்துட்டு கடைசியில ஃபைனலா நீங்க எல்லா வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல என்ன வரும் அப்படின்னா சர்டிபிகேட்னு வரும். நீங்க சர்டிபிகேட் வந்து இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க சர்டிபிகேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆகும். சோ இதுல நீங்க கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து நீங்க உங்க நேம் நீங்க கொடுத்திருப்பீங்க இல்லையா, உங்க நேம்ல இங்க வந்து சர்டிபிகேட் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.